Hi students, நம்ம இந்த வீடியோல ட்ரஸ்ட் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போறோம் சயின்ஸ்க்கு. காந்த அச்சானது புவியின் அச்சிற்கு டேஷ் சாய்வாக அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 10 டிகிரி முதல் 15 டிகிரி வரை அப்படின்றது உங்களோட கரெக்ட் ஆன்சர். இதில் மார்க் பண்ணியிருக்கிறது அஃபிஷியல் ஆன்சர் கே தான். வில்லியம் கில்ஃபர்ட் என்பவரால் முதலாக உருவாக்கப்பட்ட நிலைமென் காட்டி டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. வெர்சோரியம் அப்படின்றது சரியான பதில். குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய தன்மையானது டேஷ் வினாடிகளுக்கு ஒரு வினாடி என்ற அளவில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 10⁹ அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். அடுத்து பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. திரவம் வாயுவாக மாறுதல படிதல்னு சொல்லுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது பொருந்தாதது. அதை மற்றதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். இந்திய ஆழ்நிலை விண்வெளி வளையகம் IDSN அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பைலாலு அப்படின்றது சரியான பதில். அடுத்து ஒரு ஒளி 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 500 மீட்டர்/செகண்ட் வேகத்தை கொண்டுள்ளது. ஒளியோட அலைநீளம் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு 10 மீட்டர்னு கிடைக்குது. அடுத்து மலைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றிருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரப்பு இழுவிசை, சர்ஃபேஸ் டென்ஷன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஒன்றுக்கொன்று 60 டிகிரி கோண சாய்வில் வைக்கப்பட்டுள்ள 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5ன்றது சரியான பதில். நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்ப மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 540 கலோரி/கிராம்ன்றது சரியான பதில். அடுத்து ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. உற்பத்தி வாயு, நிலக்கரி வாயு, நீர் வாயு, இதோட சரியான அந்த கெமிக்கல் பாண்டிங் என்ன அப்படின்றது. இதில் ஃபர்ஸ்ட் உற்பத்தி வாயுக்கு இந்த 3rd ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. செகண்ட் நிலக்கரி வாயுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. நீர் வாயு அப்படின்றதுக்கு 4th ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. உயிரி வாயுன்றதுக்கு 2nd ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. ஸோ இது செகண்ட் ஆப்ஷனில் கரெக்டாக எழுதியிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் செம்பழுப்பு நிற வாயு எதுன்னு கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் டை ஆக்சைடுன்றது கரெக்டான பதில். துரு என்பதோட வேதி வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ Fe2O3X H2Oன்றது சரியான பதில். கூற்று காரணம் யூஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கு. கூற்று வயிற்றில் சுரக்கும் அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்க மெக்னீஷியாவின் பால்மம் உதவுகிறது அப்படின்றது கூற்று. காரணம் மெக்னீஷியாவோட பால்மம் வலிமை குறைந்த காரமான மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை கொண்டுள்ளது அப்படின்றது காரணமான்னு கேட்டிருக்காங்க. கூற்றம் சரியானது. காரணம் அதோட கூற்று சரியா விளக்கி இருக்கு. அதனால 3rd ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க, விட்ரியால் எண்ணெய் எனப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. கந்தக அமிலம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். பின்னக்காட்சி வடித்தலில் 175 டிகிரி செல்சியஸ் முதல் 325 டிகிரி செல்சியஸில் கச்சா எண்ணெயிலிருந்து கிடைக்கும் உபப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மண்ணெண்ணெய் அப்படின்றது சரியான பதில். வெவ்வேறு அணு நிறைகளை பெற்றுள்ள ஒரு தனிமத்தின் அணுக்கள் டேஷ் எனப்படும்னு கேட்டிருக்காங்க. ஐசோடோப்புகள் அப்படின்ற செகண்ட் ஆப்ஷன் சரியான பதில். அடுத்து லைக்கன் என்பது டேஷ் மற்றும் டேஷ் உயிரிகள் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு அப்படின்றதுக்கு. லைக்கன் என்பது பாசி மற்றும் பூஞ்சைகள் ஒருங்கிணைந்தது தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்து பாருங்க, பிரியான்கள் நோய் தொற்று ஏற்படுத்துவதில்லை, ஏனெனில் அவை DNA மற்றும் RNAவை கொண்டிருப்பதில்லை அப்படின்றதா சரியான பதில். உங்களோட 3rd ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோனிஃபெரஸ் அப்படின்றது எதோடது அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஷேப்பு கூம்பு வடிவ பசுமை மாறா தாவரங்கள்ன்றது சரியான பதில். அடுத்த கொஸ்டின், சைக்கடெல்ஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களோட கொஸ்டின். நேரான கிளைகள் இல்லாத சிறிய தாவரங்கள் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து நீடெயில்ஸ் அப்படின்றது சிறிய வகை தொகுப்பு தாவரங்கள். ஜிங்கியோஸ்கள் அப்படின்றது விசிறி வடிவ இலைகளை உடைய தாவரங்கள் அப்படின்றது தான் சரியான மேட்ச். இது உங்களோட 4th ஆப்ஷன்ல சரியா பொருந்திருக்கு. அடுத்து மனித சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ கோலை அப்படின்ற 3rd ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பூஞ்சை எது அப்படின்றதுக்கு ட்ரைகோடெர்மா விரைட் அப்படின்றது சரி. விண்வெளி பயணத்தின் போது மனித கழிவுகளை மட்க செய்ய பயன்படுவது எதுன்ற கேள்விக்கு குளோரெல்லா ஃபைரினோசோடா அப்படின்றது. அடுத்து ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. கன்ஜங்டிவா அப்படின்றது என்ன அப்படின்றது கண்களை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கிறதுக்கு உதவுறது. அடுத்த கொஸ்டின் அக்வஸ் திரமம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லென்ஸுக்கும் வினிவென் படலத்திற்கும் ஊட்டம் அளித்தல் அப்படின்றது அதோட சரியான மேட்ச். அடுத்து கண் பார்வை அப்படின்றது ஒளியை கண்ணின் உள்ளே அனுப்புறது தான் கண் பார்வை. அடுத்து ஸ்க்ளிரா அப்படின்றது கண்ணின் உட்பாகங்களை பாதிக்கிறது அப்படின்றது உங்களோட சரியான மேட்ச். இது உங்களோட 3rd ஆப்ஷன்ல கரெக்டா இருக்கு.
அடுத்த கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட இனம் அழியும் தருவாயில் உள்ளது என்பதை தீர்மானிக்கும் சரியான காரணிகளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை 150க்கும் குறைவாக இருந்தால் அது வந்து அழியும் நிலையில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை 250க்கும் குறைவாக இருந்து 3 ஆண்டுகளுக்கு 25% அதிகமாக குறைஞ்சிட்டே வந்தது அப்படின்னா அது வந்து அழியக்கூடிய நிலைமையில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பி கரெக்டா இருக்கு. சில வந்து சிற்றினங்கள் மொத்த எண்ணிக்கை அடுத்த 10 ஆண்டுகளில் 80க்கும் அதிகமாக குறையக்கூடிய நிலை, 80க்கும் அதிகமாக கம்மியாயிட்டே வந்தது அப்படின்னா அதுவும் வந்து அது அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ பியும் சியும் கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி மற்றும் சி அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் கண்ணின் பாவையை டேஷ் அகலமாக்குகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேடியல் தசைகள் அப்படின்றது சரியான பதில். உங்களோட 4th ஆப்ஷன்ல இருக்கு. பின்வரும் நிகழ்வுகளை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்தவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நடந்தது வந்து பி, அதுக்கப்புறம் சி, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் டி அப்படின்றது தான் சரியான அந்த வருஷத்தோட அடிப்படையில் லைனாக எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. அடுத்து, வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செய்தித்தாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்து தேச பக்தன் அப்படின்ற 3rd ஆப்ஷன் கரெக்டானது. அடுத்து, ஒரு கூற்றும் காரணமும் கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. சுயஸ் கால்வாய் கட்டுமானத்திற்கு பின் இந்திய தொழில்துறை மேலும் சிக்கலை சந்தித்தது அப்படின்றது கூற்று சரியானது. காரணம், இது போக்குவரத்து செலவினை குறைத்ததுடன் இந்தியாவில் பிரிட்டிஷ் பொருட்களை மலிவானதாக மாற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் வந்து கூற்று சரியாக தான் விளக்கி இருக்கு. அப்போ 3rd ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனி 1530ஆம் ஆண்டு தலைநகரை டேஷிலிருந்து டேஷுக்கு மாற்றியதுன்னு கேட்டிருக்காங்க. கொச்சினிலிருந்து கோவாவிற்கு மாற்றியதுன்றது சரியான பதில். அடுத்து, வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி யார் அப்படின்ற கேள்விக்கு குயிலி அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்து, தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய இருவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்றது தான் சரியான பதில். உங்களோட 3rd ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து, தவறான கூற்றுகளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை ரீட் பண்ணும்போது எது ராங்ன்றதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுல வந்து மசிலிப்பட்டினம் தர்மலா வெங்கடபதி என்பவரால் ஆங்கிலேயருக்கு தானமாக வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிடையாது, இது வந்து ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி மாகாண சுயாட்சியை 1937ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ராங் தான். ஸோ இது கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல பியும் டியும் தான் ராங்காக இருக்கு. ஸோ பி மற்றும் டி அப்படின்றத தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து, இந்தியாவின் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரன் வாலிஸ் பிரபு அப்படின்ற 3வது ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்து, ஒரு பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த சமவெளி, அதில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி. ஃபஸ்ட்டு வண்டல்மன் கொடுத்துருக்காங்க. வண்டல்மன் வந்து ஆட்சி சமவெளியில் வந்து காணப்படுது. ஸோ அதுதான் அங்கே சில மேட்ச் ஆகிருக்கணும். அடுத்து, செம்மண் கேட்டிருக்காங்க. ஸோ செம்மண்ணில் வந்து இரும்பு ஆக்சைடு நிறைய இருக்காங்க, அதுதான் மேட்ச் பண்ணியிருக்கணும். 3rd வந்து கரிசல் மண் வந்து ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் ஆற்றல் இருக்குது அதில். ஸோ அது செலக்ட் ஆகிருக்கும். ஸோ சரளை மண் வந்து லாஸ்ட் இங்கே இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் சுவருதல் அப்படின்றது சரியான பதில். ஸோ இது எல்லாமே கரெக்டாக 2nd ஆப்ஷனில் மேட்ச் ஆகிருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புவியின் 4 கோளங்களிலும் ஸோ பரவியுள்ள கண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்பிரிக்கா அப்படின்றது தான் சரியான பதில். 3rd ஆப்ஷனில் இருக்கு. தவறான இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கீழே ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதில் வந்து மொசாம்பிக்ன்றது நெல் அப்படின்றது வந்து சரியான இணை தான். அதே மாதிரி சூடோன்றது பருத்தி வகையை சேர்ந்ததுன்றதும் கரெக்டு தான். எத்தியோப்பியான்றதும் கானான்றதும் வந்து அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட தவறான இணைகள்னு பார்க்கும்போது பியும் டியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலக நகரமயமாக்கல் விளக்க குறிப்பு 2018 படி உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரங்களில் 2 மற்றும் 3ஆம் இடங்களை பெறுபவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுடில்லி, சாங்காய் அப்படின்றது சரியான பதில். 2nd ஆப்ஷன். அடுத்து, ஒரு கூற்றும் காரணமும் இருக்கு கொஸ்டின்ல. நாம் விமானத்தின் மேலே செல்லும் பொழுது வளிமண்டல அழுத்தமானது நம்முடைய காதுகளில் உள்ள காற்றின் அழுத்தத்தை விட குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து சரியா இருக்கு. காரணம், காற்று அழுத்தத்தை சமப்படுத்தும் பொழுது நமது காதுகள் அடைத்து கொள்கின்றன அப்படின்றதும் அதுக்கு சரியான காரணம் தான். ஸோ உங்களோட கூற்று சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படின்றது 2nd ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக தான் இருக்கு. அடுத்து, கஞ்சமலையில் கிடைக்கும் உலோக தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரும்பு தாது அப்படின்ற கடைசி ஆப்ஷன் சரியான பதில். அடுத்து பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் நிழலிடப்பட்ட பகுதி இந்தியாவின்
நில அதிர்வு மண்டலங்களில் எந்த மண்டலத்தில் அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மண்டலம் 5 அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இங்க தேர்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது வந்து சுற்றுலா தலம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் உங்களோட சரியான இணை. மத்த எல்லாமே மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. பணத்தின் மதிப்பும் விலையின் அளவும் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிர்மறையான தொடர்பு கொண்டது அப்படின்றது சரியான பதில். கீழ்கண்டவற்றில் எது அதிக நீர்மை தன்மை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேமிப்பு அப்படின்றது சரியான பதில். இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது உங்களோட சரியான பதில். அடுத்து டெல்லி துருக்கி சுல்தான்கள் ஆட்சி காலத்தில் மதிப்பு குறைந்த நாணயங்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. ஜிட்டால் அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களின் முன்னிலையில் வழக்குகளை தீர்த்தல் அப்படின்றது தான் அதோட சரியான ஆப்ஷன். அடுத்து வந்து அமர்வு நீதிமன்றம் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. குற்றவியல் வழக்குகள் அப்படின்றது சரியான பதில். அடுத்து நடமாடும் நீதிமன்றம் அப்படின்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. கிராமப்புற மக்களின் இடர்களை தீர்த்தல் அப்படின்றது சரியான பதில். விரைவு நீதிமன்றம் அப்படின்றதுனா நீண்டகால நிலுவை வழக்குகள் அப்படின்றது சரியான பதில். இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சரியா பொருந்திருக்கு. அடுத்த கொஸ்டின்ல பொருந்தாத ஒன்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து சிஆர்எஃப், எஸ்எஃப்எஃப், சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப் இந்த நாளத்துல எது வந்து டிஃப்ரெண்ட்னு கேட்டிருக்காங்க. எஸ்எஃப்எஃப் சிறப்பு எல்லைப்புறப்படை அப்படின்றது மட்டும் தான் இது கூட சேராது. மற்ற எல்லாமே ஒரே இதுல தான் வருது கிரைட்டீரியால. சிறார் நீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 2000 அப்படின்றது சரியான பதில். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கலும் உங்களோட இதுவும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆர்டிக்கல் 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் அப்படின்றது இதுக்கு சரியான பேர் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. அடுத்து தவறான கூற்று அல்லது கூற்றுகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல எதெல்லாம் தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து 40 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிடையாது, இது ராங் ஆப்ஷனாக இருக்கு. சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்தை உறுப்பினராக இருந்தால் தான் அதோட மேலவைக்கு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ராங் தான். ஸோ பிஎஸ்சியும் தவறான கூற்றுக்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதோட சயின்ஸ் மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸும் எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.